ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கேசி ஃபேமிலி அண்ட் கிளாஸ் ஸ்பெஷல். ஹாய், ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சண்டேலேருந்து நான் vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சண்டே அன்னைக்கு மார்னிங்கே இருந்த கொஞ்சம் பூவெல்லாம் சாமிக்கு அழகாக போட்டு பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. கொஞ்சம் கல்கண்டு முந்திரி பருப்புலாம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன்னா அதெல்லாம் கொஞ்சம் பிரசாதமாக வாயில போட்டுக்கிட்டு கிச்சனில் போய் ஏகப்பட்ட வேலை இருக்கா, கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கட்டுமே அப்படின்ட்டு கல்கண்டும் முந்திரியும் சாப்பிட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் அண்ட் ஒரு 2-3 பொரியல் காய்கறி அந்த மாதிரி செஞ்சு சைடு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டேன். காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு வைக்கிறது, சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வைக்கிறது, பொரியலுக்கு தேவையான கோஸை வந்து கட் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அண்ட் புளி தண்ணியும் வந்து ஊற வச்சுருக்கேன் சாம்பாருக்கும் ரசத்துக்காகவும். அண்ட் பருப்பு உருளைக்கிழங்கு ரெண்டுமே சேர்த்து ஒரே குக்கரில் நான் வேக வச்சுட்டேன். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்னு. உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தான் நான் வேக போட்டு எடுத்திருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பை வந்து நல்லா மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். அக்கா, நான் காலேஜ் படிக்கிறதுல இருந்து உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன். எனக்கு கல்யாணம் இப்போ தான் இருக்குது. உங்கள் வீடியோஸ் பார்த்தா நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக சாம்பார் ரெசிபியும் டக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு பாத்திரத்தில் கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கூடவே சீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு 5-6 பல் பூண்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து பொடியை நறுக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா குழைய வெந்து வரணும். அதுக்கப்புறம் தேவையான காய்கறிகள்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான காய்கறிகளும் போட்டு வேக வச்சிருக்க பருப்பு தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா காய்கறிகளை வேக விடணும். நான் வந்து இன்னைக்கு முருங்கைக்காய் மட்டும் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் 2 ஸ்பூன் தான் போட்டிருந்தேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கிட்டேன். மாங்காய் ஆட் பண்ணணும், கடைசியில் தான் ஆட் பண்ணணும் மாங்காய் எப்போவுமே, இல்லைனா முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா குழஞ்சிரும். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு கடாயில் கடுகு உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சீரகமும் ஆட் பண்ணியாச்சு. அதில் கருவேப்பிலை பெருங்காயம்லாம் ஆட் பண்ணிட்டு பூண்டு பொடியாக நறுக்குனதையும் ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணி அதையும் சுருள வதக்கிடலாம். அது கூடவே குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், லைட்டாக சோம்பு தூள், லைட்டாக சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சுருள வதங்கணும்னு அவசியம் இல்லை. 2-3 வதக்கிட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். இந்த ஹாஃப் பாயிலில் இருக்கும் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும், அதனால கடைசியில் சேர்த்துக்கலாம். இதுவே சின்ன பாத்திரம், அதில் பாதி அளவு தான் சாம்பார் வைக்கிறேன். ரைஸ் வந்து கம்மியாகவும் காய்கறிகள் அதிகம், சைடு டிஷ் அதிகமாகவும் எப்பவுமே சாப்பிடலாம். உடம்புக்கு ஆரோக்கியம், வெயிட் ஏறாமல் பார்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வெந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஷர்வன் குட்டிக்கு சாம்பாரில் இருக்க உருளைக்கிழங்கு பிடிக்கும்ன்றதுனால வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 2-3 பீஸ் நான் வந்து சாம்பாரில் போட்டுறேன். சாம்பாரில் இருக்கக்கூடிய காய், அதாவது முருங்கை நல்லா வெந்து வந்ததுனால உருளைக்கிழங்கு வெந்தது தானே, அதனால கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம்னு ஆட் பண்ணிட்டு மாங்காய் இந்த நேரத்தில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூட்லேயே வெந்துடும். லாஸ்ட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா சாம்பார் தயாராகிடும். இங்கே காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துருந்துச்சுங்களா, ஒரு 95% வெந்ததுக்கப்புறம் அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிட்டு 2-3 பெரட்டிட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா எல்லா மசாலாவும் அந்த உருளைக்கிழங்குல இறங்குறதுக்கும் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் சமமா வெந்து வரதுக்கும் பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம வேக விடலாம். இந்த பக்கம் கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், தோலோட தட்டி போட்ட பூண்டு, காஞ்ச மிளகாலாம் கிள்ளி தாளிச்சிட்டு கருவேப்பிலை பெருங்காயம்லாம் போட்டுட்டு ஃப்ரோசன் பீஸ் வந்து சுடுதண்ணில போட்டு வச்சிருந்தேன். அதையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறம் கோஸையும் நான் சேர்த்துக்கிறேன். கோஸ் வந்து கொஞ்சம் பெருசா கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்பதான் பட்டாணியும் அதுவும் சேர்ந்து வெந்து வரதுக்கு சரியா இருக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சமா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு நீங்க சேர்த்துட்டு ஓப்பன்லேயே வச்சு நல்லா நீங்கள் ஒரு மீடியம் ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் கிளறி இறக்குனீங்கன்னா கோஸ் வந்து தயாராகிடும். இங்கே உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரும் பாருங்கள், நம்ம மூடி வச்சிருந்தோம் இல்லையா, 2 மினிட்ஸில் சூப்பராக வந்துருச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி 2-3 பெரட்டி இறக்கிட வேண்டியது தான். ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு எப்பவுமே பொரியலை விட வறுவல் தான் நல்லாயிருக்கும், இல்லை தொக்கு மாதிரி ஏதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும். சாம்பாரும் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி மேலாப்பில் தூவி இறக்கியாச்சு. நல்லா மணமாக இருக்கும் சாம்பார். டக்குன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இங்கே கோஸை வந்து தயாராக இருக்குது. கோஸ்லாம் பச்சையாகவே சாப்பிட்லாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு அப்படியே சமைக்கவும் செய்யலாம். அப்படி க்ளோஸ் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னாக்கா 1 மினிட்லேருந்து 2 மினிட்க்கு மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணி செய்யவே தேவையில்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு நீங்கள் வதக்கி எடுத்துடலாம். கோஸ் செஞ்சிருந்தேன் அதே கடாயிலேயே நான் அப்புறமா கொஞ்சமாக ரசமும் வச்சு இறக்கிட்டேன். மிளகு ரசம் தான் செஞ்சுருந்தேன். ஷர்வன் குட்டி இன்னைக்கு அப்பளம் கிடையாதா, இல்லை வத்தலாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டான். என்ன சமையல்னு கேட்டான். குழந்தை வந்து கேட்குறானே, அப்பல் தானே, எவ்வளோ நேரம் ஆக போகுது, 2 நிமிஷம் ஆகுமா, சரி டக்குன்னு ஒரு 2-3 பொரிச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிறேன். ஸோ சாதம் வடித்து தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் வந்து சூப்பராலாம் வடிக்கிற ஆள் கிடையாது. எப்போ பார்த்தாலும் வடிக்கும் போது மேலே கீழெல்லாம் கொட்டிட்டு கையெல்லாம் கொட்டிக்குவேன். அதனாலேயே இந்த கிளிப்பு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். கிளிப் யூஸ் பண்ணால் கொஞ்சம் மேலெல்லாம் கொட்டிக்காமல் ஒழுங்காக செய்கிறேன். ஸோ இன்றைக்கி சமையல் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வறுவல், பட்டாணி கோஸ் பொரியல், ஒரு காரசாரமான வறுவலும் கொஞ்சம் காரம் கம்மியான பொரியலும் சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய், கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு, நிறைய மாங்காய்லாம் போட்டு பருப்பு சாம்பார், காரசாரமாக நல்ல கமகமன்னு வாசனையோட மிளகு ரசம்,
அண்ட் வடித்த சாதம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் வடிகிறதுக்கு. எனக்கு கொஞ்சம் அப்பளமும் கூட. சாப்பாடு பரிமாறி அப்பளமும் சுட சுட சாதத்தில் நல்லா சாம்பார்லாம் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே தைராய்டு மாத்திரைலாம் ஒழுங்காக சாப்பிடாம தைராய்டு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வெயிட் போட்டுருக்குனால நெய்யெல்லாம் வேணான்னு விட்டுட்டேன். அப்பளம் மட்டும் சும்மா ஆசைக்கு வச்சுட்டேன். கொஞ்சம் வறுவல், கொஞ்சம் பொரியல், அந்த பருப்பு சாம்பார், கொஞ்சம் மாங்காய் கிள்ளி வச்சு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு கடிச்சிக்கிறதுக்கு அப்பளம். அட்டகாசம் போங்க. இதுதான் இன்னைக்கு சமையலே இருந்துச்சு. சமையல்லாம் பார்த்தது போதும். அடுத்த நாள் கிச்சன் கிளீன் பண்ணுற வேலை இருக்குது. அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. The next day. அடுத்த நாள் டிஃபன் மட்டும் தாங்க செஞ்சேன். ஜியோ ஷர்வினும் சாப்பிட்டாங்க. மதியானம் வந்து நான் ஃபாஸ்டிங்ன்றதுனால அவங்க 2 பேர் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். வெளில இன்னைக்கு ஒரு நாள் ஒரு மீல்ஸ் போட்டால் அவங்க 2 பேர் கரெக்டாக இருக்கும் ஆர்டர் பண்ணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு கிச்சன் கிளீனிங்ல இறங்கிட்டேன். விரதம் எதுவும் இதுக்கு இழுத்து போட்டு வேலை செய்யற அப்படின்னு அவர் வேற சத்தம் போட்டாரு. எப்பா இப்படிலாம் பார்த்தாக்கா பொங்கலே வந்துடும்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே சாமி பாட்டுலாம் கேட்டுட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நடுவில் அவரும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அப்பர் கேபினட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மளிகை ஜாமான்லாம் கொட்டி வைப்போம்ல, அந்த பாட்டில்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து நான் வச்சுட்டு ஏற்கனவே காலியான பாட்டில்லாம் வளக்கி எடுத்து காய வச்சு அதை வந்து தொடச்சிட்டு இருந்தேன். சப்போஸ் மளிகை சாமான் கொஞ்சம் இருக்குன்னா அதை வந்து ஒரு நியூஸ் பேப்பர்லயோ இல்லை ஒரு குட்டி குட்டி பிளேட்லயோ நான் கொட்டி வச்சிருந்தேன். அந்த பாட்டில் எல்லாத்தையுமே மொத்தமா எல்லா பாட்டிலையும் சொல்ல போனா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு காய வச்சு காட்டன் கிளாத்ல நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்தந்த பொருட்களை அந்தந்த பாட்டில்ல நான் கொட்டி வச்சிட்டேன். லேடிஸ்க்கு தான் நிறைய மென்டல் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னென்ன நாளைக்கு சமைக்கணும்னு யோசிக்கணும், இன்னைக்கு சமைச்சது நாளைக்கு வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு யோசிக்கணும். வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி சமைக்கணும்னு யோசிக்கணும். அண்ட் வீட்டில் என்னென்ன மளிகை ஜாமான் இருக்குது, எது இல்லை, எதை நாளைக்கு வாங்கி வைக்கணும், என்னன்னைக்கு எது காலியாக போகுது, கேஸ் என்னைக்கு காலியாகும், பால்காரங்களுக்கு என்னைக்கு பணம் கட்டணும், கேபிள் டிவிக்கு காசு எப்போ கட்டணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பார்த்து நம்ம மைண்ட்லேயே உட்காந்துட்டு இருக்கோம். சில பேர் அதை எழுதி வைப்பாங்க, சில பேர் எழுதிலாம் வைக்க மாட்டாங்க. அதை மனக்கணக்குன்னு சொல்லுவாங்க. உட்காந்து மைண்ட்லேயே அதை வந்து கால்குலேட் பண்ணி எடுத்து வைப்பாங்க. கரெக்டா இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ள வேலையை முடிக்கணும், இத்தனை மணிக்குள்ள முடிச்சாக்கா குழந்தைங்க வருவாங்க, குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்து பிளான் பண்ணி ஒரு டைமர் நமக்குள்ளேயே மனக்கணக்குல மனசுக்குள்ளேயே ஒரு டைமர் வச்சு ஓடிக்கிட்டே நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்க உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாள் ஆச்சும் உங்களுக்குன்னு பிரேக் எடுங்க. சமையலுக்கு லீவ் விடுங்க. சமையலுக்கு லீவ் விடுறேன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஃபுல் டே லிட்டரலி உங்களுக்குன்னு லீவ் எடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்களே ஆயில் மசாஜ் எடுத்துக்கிறதோ இல்லை ஸ்கின் கேர் பண்ணுறதோ இல்லை உங்களுக்காக வெளில எங்கேயாவது போயிட்டு வரதோ இல்லை சின்னதாக ஒரு பார்லருக்கு போயிட்டு வரதோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யலாம். பர்சனல் கேரும் ரொம்ப முக்கியம். மீ டைம், பர்சனல் மீ டைம்ன்றதும் ரொம்ப முக்கியம். மனசை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஃபிசிக்கலாக இன்னும் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா கேபினட்டையும் நான் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சு அந்தந்த பாட்டில் கொட்டி வச்சிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் அங்கங்கே நான் வந்து அடுக்கி வச்சிட்டேன். பூச்சிலாம் வராமல் இருக்கு. அதுக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டிருந்தேன். இந்த பிஜிஎன் பிளெண்டர் வந்து சூப்பராக இருக்கு. கையை வைக்காம எல்லாமே அரைச்சிடுது. நான் வந்து சோம்பு வந்து பொடி வந்து காலி ஆயிடுச்சுன்னு சோம்பு பாக்கெட் நிறைய வாங்கி வச்சிருந்தேன்னா அதையும் அரைச்சிடலான்னு அரைச்சு தட்டில் கொட்டி காய வச்சு அதையும் நான் ஒரு பாட்டிலில் போட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி ரொட்டேட்டிங் ஜார்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் இப்போ மசாலா பொடிலாம் இங்கேயே அடிக்கிட்டேன். பேக்கில் வந்து ரசப்பொடி, அடுத்தது சோம்புத்தூள், அடுத்தது வந்து தனியாத்தூள் வச்சிருக்கேன் ரைட் டு லெஃப்ட். அப்புறம் ஃப்ரண்ட்ல லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், சால்ட், உப்பு வந்து வச்சிருக்கேன். மேலே வந்து கஸ்தூரி மேத்தி, பிரிஞ்சி இலை, பட்டை இதெல்லாம் வச்சிருக்கேன். பட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு, உப்பு, புளி, மிளகாய், கல்லுப்பு, புளி, மிளகா இதெல்லாம் நான் அங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போது அந்த மளிகை ஜாமான் பாட்டில்ஸ்லாம் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. அடுத்தது இந்த லோவர் அந்த ஹேங்கிங்காக அது என்ன சொல்லுவாங்க, ட்ராப் டவுன் ஒரு கேபினெட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய கேபினெட்ஸில் இருக்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அந்த பாத்திரத்தெல்லாம் கீழே இறக்கி வச்சு அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். எந்த பாத்திரம்லாம் இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிறோம், எந்த பாத்திரம்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல, இது வந்து அப்புறமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு இருந்தேன். கிராக்கரி யூனிட்ல கை வச்சோடனே ஈவினிங் வரைக்கும் வேலை எழுத்துருச்சு. சர்வல் குட்டி ஓடியாந்தாரு. நான் வந்து அப்பா நான் கிளாஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் கிச்சன் பக்கம் வந்துடாத ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி மாம் என்ன பண்றீங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து அது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. நம்மளுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா பின்கோட் வந்து சென்னை தான் வரும். ஆனா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வரதுனால இன்னைக்கு ஸ்கூல் லீவ் மழைனால விட்டுருந்தாங்க. அதனாலதான் ஷர்வின் குட்டி இன்னைக்கு ஃபுல் டே வீட்டுல இருந்தாரு. கிராக்கரி யூனிட் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு கச்சமச்சான்னு இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு மைண்டே வேலையே செய்யாது. கொஞ்சம் கிளீனா இருந்துச்சுன்னா நல்லா மைண்ட்லாம் வேலை செய்யும். ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது கார்த்தி கோயிலுக்கு போலையா இன்னைக்கு வரது தானே அப்படின்னாரு அவரு. மறந்துட்டேனே அப்படின்னு நினைச்சிட்டு கடகடன்ட்டு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு பூஜை வேலை எல்லாம் செஞ்சேன். வீட்டுல பூஜை செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டு பூவெல்லாம் போட்டு நானும் கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கே போனோம். ஏன்னா இங்க நல்ல மழை அப்படின்றதுனால கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் கிச்சன் வேலையெல்லாம் நான் ஓரளவுக்கு செஞ்சு முடிச்சிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க.
A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்டிங் இருந்துகிட்டே நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஜியோ, 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து வேலையை முடிச்சோம். இடையில கால் அது இதுன்னு அவருக்கு வேலை இருந்தது. இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து இடையில எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப அழகா முடிச்சிட்டேன். இந்த வாட்டி மசாலா டப்பாலாம் தனியாக நான் இங்கே ரொட்டேட்டிங்ல வச்சிருக்கேன்ல, அது வந்து அதையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனே. 1.5 வருஷமா யூஸ் பண்றேன்னா 1 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நான் மசாலா டப்பாலாம் இப்படி கொட்டி வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன், மாத்தி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். கிராக்கரி யூனிட்டா ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி மாத்தி வச்சிருக்கேன். கிராக்கரி யூனிட்ல இருக்க சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்விங் பவுல்ஸ்ல இந்த பக்கம் இது இந்த பக்கம் அந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டீக்கு தேவையான எல்லாமே அந்த மார்னிங் ட்ரிங்க் டீ காஃபி கிரீன் டீ டீ ஸ்டேஷன் மாதிரி இது வச்சாச்சு. ஷர்வனுக்கு கலந்து கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சாச்சு. இந்த சைடு ஃபுல்லா டாப் மட்டும் இல்லாம பாட்டம் கேபினட்ஸும் சேர்த்து எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஃபுல்லா எல்லாம் முடிச்சு வச்சாச்சு. இந்த இடத்துல மட்டும் நான் அரிசி ட்ரம், குழம்பு மிளகாய் தூள், தனியா தூள் அதெல்லாம் வந்து வச்சிருக்கேன். இது மட்டும் தான் நான் கிளீன் பண்ணல, அப்படியே இருக்கு. இது மட்டும் நான் கிளீன் பண்ணல, மீதி எல்லா கேபினட்ஸும் நான் அழகா கிளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தனித்தனியா ரேக்கா பிரிச்சு வச்சுட்டேன் நான், ஒன்று ஒரு மாதிரி அப்படின்ட்டு. இந்த சைட்லாம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், அழகா மசாலா டப்பாலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் இதெல்லாம் அடுக்கிறது அழகா எல்லாமே கொட்டிக்கிட்டே எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். இன்னும் இந்த கேபினட்ஸ்லாம் கூட அழகா அடுக்கி வச்சிருக்கேன். இன்னும் 2 வேலை தான் பாக்கி இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசி ட்ரம் கேபினெட், அந்த ஒரு கேபினெட் பாக்கி இருக்குது. அப்புறம் அண்டர் த சிங்க் ஏரியா, அந்த 2 கேபினெட்ஸ் மட்டும் தான் பாக்கி இருக்கு. இதுக்கே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஃபாஸ்டிங் வேறையா அப்படியே ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கு, போய் தூங்கணும் அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ பொங்கலுக்கு கிச்சன் முழுக்க கிளீன் பண்ணியாச்சு. இந்த ஒரு இடமும் அந்த ஒரு இடமும் பாக்கி இருக்குது. அடுத்து இன்னொரு ஒரு இடம் பாக்கி இருக்கு, அண்டர் த சிங்க் மட்டும் இல்லாம. இதையுமே நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்துருக்க போறேன். இது வந்து நான் காய்ச்சின தேங்காய் எண்ணெய் என் தலைக்கு தேய்ச்சிக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இது செஞ்சேன். ஊர்ல இருந்து என் மாமியார் கொண்டு வருவாங்க செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது வந்து என்ன சொல்லுவாங்க, விளக்கெண்ணெய் தானே. இதுவும் செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய், சுத்தமான விளக்கெண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். அதுல நான் எனக்கு காய்ச்சி வச்ச எண்ணெய் இது, சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு காய்ச்சினது. ஸோ அது மட்டும் ஒரு இடம் வந்து தேடி ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து எடுத்து வேற இடத்துல வைக்கணும். ஸோ அந்த இடம் இந்த இடம் 3 தான். மீதி எல்லாத்தையும் எடுத்து வேலையெல்லாம் முடிச்சு வச்சாச்சு. அடுத்து காலையில இருந்துச்சுன்னா இந்த அந்த அரிசி ட்ரம்ல ஃபுல்லாக ட்ரம்மா தான் இருக்கும், மிளகாத்தூள் ட்ரம்மு, அது பெரிய பெரிய பாத்திரங்கள் தான் இருக்காது. எடுத்தோமா தொடச்சோமா திருப்பி எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சோமான்னு வச்சிடலாம். அண்டர் த சிங்க் ஏரியா ஏற்கனவே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுதான், சும்மா ஒரு கிளீனிங் தான் தேவை. இதுவும் இதை ஒரு 1/2 hour to 1 hour நான் இந்த 2த்தையும் முடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வீடு கிளீனிங் ஆரம்பிச்சிருவேன். அதை நான் அடுத்த vlogல உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்சோ கிராக்கரி யூனிட்லயும் ரெகுலரா யூஸ் பண்றதெல்லாம் மட்டும் நான் இங்க வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு காமிச்சல அங்க ரெகுலரா யூஸ் பண்ணாம எடுத்து வைக்க வேண்டியது சிலதெல்லாம் எடுத்து நான் பரணையில எடுத்து வச்சுட்டேன். அண்ட் குக்வேர்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு குக்வேர்ஸ், ஒரு 3 குக்கர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து நான் வந்து பரணையில எடுத்து வச்சிருக்கேன். மாத்தி யூஸ் பண்ணலாம். ஒரு 6 months to 1 year ஒரு செட் ஆஃப் பாத்திரம் யூஸ் பண்ணலாம். அடுத்து 6 months to 1 year இன்னொரு செட் ஆஃப் பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரே மாதிரி இல்லாம. ஏன்னா கார்த்திகா ரெசிபிஸ்க்குலாம் நான் ஷூட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் ஆர்கனைஸா வச்சிருந்தேன்னா எனக்கு வசதியா இருக்கும். கிராக்கரி யூனிட் தனியா நான் உங்களுக்கு ஆர்கனைசேஷன் வீடியோ போடுறேன். அண்ட் இது ஃபுல்லா அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து கிச்சன் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்க பொங்கல் கிளீனிங் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க. நீங்க பொங்கல் கிளீனிங் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வீடியோ மோட்டிவேஷனா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ எவ்வளவு நேரம் பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.